உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சுரேஷ் என்னதான் வீட்டில் மதிக்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாலும் வெளியில் அங்கே போனதுக்கப்புறம் ஸ்டேஷனில் தனக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நமக்கு நடந்த மாதிரியே வருது, இதுக்கு என்ன நியாயம் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, அதுக்கு நீ சாரி கேளு, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற, ஒரு பொண்ணு மேலே அதுவும் பொண்டாட்டி மேலே கை வைக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம பண்ணதும் தப்பு தானே, அந்த இடத்துல நம்ம சாரி கேட்டது நல்லது தான், ஆனாலும் இன்னமும் அவகிட்ட இப்படி இது பண்ணுறதெல்லாம் தப்பு தான் அப்படிங்கிறது தனக்கு தானே உணர்ந்துட்டு இப்போ கொஞ்சம் மாறி சுரேஷ் நடந்துப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது 2 பேர் வராங்க, புருஷன் பொண்டாட்டி வந்துட்டு அவங்களுக்குரிய பிரச்சனையை வந்துட்டு சுரேஷ்கிட்டே சொல்லும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே டிட்டோ வீட்டில் என்ன சுரேஷுக்கும் மதிக்கும் நடந்துச்சோ அதையே இவங்களும் சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்காமல் வாய்க்கு வாய் பேசுகிறேன் சார், அந்த கோவத்தில் தான் நான் அடிச்சிட்டேன், அதுக்காக என்னை ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டா, புருஷன் பொண்டாட்டினா அடிச்சுக்கிறது சகஜம் தானே, இதுக்காக ஒரு புருஷனா அவளை அடிக்கக்கூட கூடாதா அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே அப்படியே வீட்டில் நடந்த மாதிரி அப்படியே அங்கே ரீகால் ஆகுது சுரேஷ்க்கு. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, இல்லை இந்த மாதிரி மேலே கை வைக்கிறதெல்லாம் தப்பு, அவங்க பதிலுக்கு பதில் பேசுகிறாங்கன்னா சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவும் கோபமாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க, அவங்களும் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, திரும்பவும் நீங்கள் பேச ஆரம்பிங்க, அப்போ தான் அது சரியாக வருமே தவிர இந்த மாதிரி கை வைக்கிறதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. என்னம்மா உனக்கு அது ஓகே தானே அப்படிங்கிறாங்க. எனக்கு ஓகே தான் சார், சண்டை போடாமல் என்னை அடிக்காமல் இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்லும்போது, சரிம்மா நான் சொல்லிட்டேன், இனிமேலும் அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் தாராளமாக ஸ்டேஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. இதை பார்த்து அங்கே கான்ஸ்டபிள்ஸ் 2 பேருமே, லேடி கான்ஸ்டபிள் ஜென்ட்ஸ் கான்ஸ்டபிள் 2 பேருமே வந்துட்டு பரவாயில்லையே, சுரேஷ் சார் முன்னாடிலாம் புருஷன் பொண்டாட்டி இதுன்னா இந்த மாதிரி டீல் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லையே, எல்லாமே அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்படி மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்த சுரேஷ் வந்துட்டு இப்போது என்னதான் வந்துட்டு மதி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சு வச்சுருந்தாலும் கூடவே இருந்து இதை இப்படி செய்ய அதை அப்படி செய்ய அப்படிலாம் சொல்லும்போது மதிக்கு அது என்ன அளவு போடணும் எவ்வளோ போடணும் அதெல்லாம் தெரியாமல் இது எவ்வளோ அது எவ்வளோ இதில் செய்யணுமா அதில் செய்யணுமான்னு மாற்றி மாற்றி கேள்வியாக கேட்கும்போது, அம்மா என்னால் இதுக்கு மேலே உனக்கு விளக்கம் சொல்ல முடியாது, என்னத்தையோ செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலக்ஷ்மியும் எழுந்து போயிடுறாங்க. ஒரு வழியாக மதியம் சமைச்சு வச்சிட்டதுக்கப்புறமா மதிய சாப்பாட்டுக்கு சுரேஷ் வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. ஸோ சுரேஷுமா வந்துட்டு சாப்பிட உட்கார்ந்த உடனே இங்கே மதி தான் வந்து எல்லாருக்கும் பரிமாறுறாங்க, மலரும் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. சாப்பிடும்போதே இங்கே உட்காந்து ராஜலக்ஷ்மி வேணும்னே அவங்க சமைச்ச எல்லாத்தையும் குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி, இது என்ன இப்படி இருக்குது அது என்ன இப்படி இருக்குது, வாயில் வைக்கவே முடியல, சுத்தமாக நல்லா இல்லை, இப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது கூடவே ராகவனும் உட்காந்துக்கிட்டு, ஐயய்யா இது என்ன சாப்பாடு நல்லாவே இல்லை, என்னதான் இருந்தாலும் மலர் சமைக்கிற மாதிரிலாம் வராது அப்படிங்கிறாங்க. அப்போ மலருமே பார்த்துட்டு, ஏமாம்மா நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மலர், இதெல்லாம் என்ன சாப்பாடா, வாயிலே வைக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஏமாம்மா இப்போ வந்து சொல்கிறீங்களே மலர் சமைக்கிற மாதிரிலாம் சாப்பாடு வராதுன்னு, இத்தனை நாள் நான் சமைச்சிருக்கேனே, மலர் சமைச்சப்போ ஒரு நாளாவது இது நீ நல்லா செஞ்சுருக்கம்மா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளாவது வாயை விட்டு நீங்கள் பாராட்டியிருக்கீங்களா, இல்லை நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராகவன் அப்படியே பார்க்குறாரு, என்ன ஒரு நாள் நல்லா சமைச்சா இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நீ டெய்லி நல்லா தானே சமைக்கிற அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் படாமையும் பேசிட்டு ராகவன் எழுந்து போயிடுறாரு. ஆனால் இங்கே சுரேஷ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கண்டினியூவாக அங்கே ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்கும்போது, சரி இருங்கயா வரேன், கொஞ்சம் நேரம் ஸ்டேஷனில் இல்லைன்னா சமாளிக்க முடியாது அவங்களால, சாப்பிட தானே வந்தேன், ஒரு அரை மணி நேரம் கூட விட மாட்டேங்கிறீங்க, வைங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி சாப்பாட்டிலே எழுந்துட்டு கையை கழுவிட்டு நான் வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் அவர் ஒரு டென்ஷனில் கிளம்பி போயிடுறாரு. இதை பார்த்த ராஜலக்ஷ்மி இதை யூஸ் பண்ணிக்கிட்டு, அவனுக்கு சாப்பாடு பிடிக்கல வேலை இருக்குன்னு சும்மா பொய் சொல்லிட்டு போகிறான், வாயிலே வைக்க முடியல, இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பேசிக்கிட்டே அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போது எல்லா குறையும் சொல்லி முடிச்சுட்டு எழுந்து போனதுக்கப்புறமா இங்கே மதிக்கு முகமே ஒரு மாதிரி இருக்கும்போது மலர் பார்க்குறாங்க. என்ன மதி இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நீ அப்செட் ஆகிட்டியா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சேன், எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுருந்தா கூட ஓரளவு நல்லா இருந்திருக்கும், நான் டேஸ்ட்டு பார்த்தேனே நல்லா தானே இருந்தது அப்படிங்கிறாங்க. ஐயோ மதி நானும் தானே டேஸ்ட்டு பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கா, நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு, வேணும்னே உன்னை குறை சொல்லணும்னு இவ்வளோ குறை சொல்கிறாங்க, அப்படி பிடிக்கலன்னா சாப்பாடை வச்சுட்டு போக வேண்டியதானே, ஃபுல்லாத்தையும் வலித்து சாப்பிட்டு தானே 2 பேரும் எந்திரிச்சு போயிருக்காங்க, அதிலே உனக்கு தெரியலையா, இங்கே இருக்கவங்கலாம் வாய்க்கு நல்ல வக்கனையாக இல்லைன்னு வச்சுக்குவேன், நாக்குக்கு ருசியாக இல்லைன்னா ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டாங்க, இப்போ இவ்வளோத்தையும் சாப்பிட்டு போயிருக்காங்கன்னா நல்லா இல்லாமையா சாப்பிட்ருப்பாங்க, அதெல்லாம் சும்மா மதி உன்னை ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக தான், நீ அதெல்லாம் கண்டுக்காத ஃப்ரீயாக விடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியம் ரூமுக்கு போயிடுறாங்க, மலரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் திரும்பவும் இப்போ மதியை நம்ம ஏதாவது பண்ணணுமே, இவளை சும்மா உட்கார விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மதி என்ன பண்ணிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான் ரூமில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே வா இப்படியே போயிட்டு ரூம்லேயே
வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தா இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் யார் பார்க்குறது? எனக்கு இந்த முடியாத காலத்தில் நானா இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. மலர் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. இதோ சமைச்ச பாத்திரம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருக்குல்ல, நான் கழுவ போகிறேன் அத்தை அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ அதை பண்ணு, இங்கே வா மதி, இங்கே வா துணியெல்லாம் அள்ளிட்டு போய் அது எல்லாத்தையும் துவை அப்படிங்கிறாங்க. எல்லாரோடதையும் எடுத்து வச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஓ எல்லாரோடதையும் நான் தான் உனக்கு எடுத்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரோட துணி எங்கடி இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் அப்போவே அதை மிஷின் கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படியா இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போய் பார்க்குறாங்க. ஒரு கூட துணி அங்கே இருக்குது. கூடவே இதை மட்டும் செய்ய விடக்கூடாதே, அப்படி ரொம்ப நோகாமல் அவள் மிஷினில் போட்டு எடுத்து காய போட்டுருவா, இவளுக்கு இன்னும் ஏதாவது நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே விறுவிறுன்னு வராங்க. வந்துட்டு இரு இங்கே கொஞ்சம் அழுக்கு துணி இருக்குது, அதையும் எடுத்து ஒன்றா போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க இப்படி ரூமாக போய் ஒன்றொன்னா எடுத்துகிட்டு வரும்போது இங்கே மதியம் பார்க்குறாங்க, மலரும் பார்க்குறாங்க. என்னங்க எல்லா ரூம்குள்ளரையும் போய் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. நான் எல்லா துணியும் எடுத்து போட்டேனே மதி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா கொஞ்ச நேரத்தில் மதி இங்கே வா அப்படின்னோடனே சரின்னு போகிறாங்க. இது எல்லாத்தையும் மிஷினில் போட்டு இங்கே ஊற வச்சுருக்கதெல்லாம் கை வச்சு தான் துவைக்கணும், இதை நீ கையில் துவைச்சாதான் அழுக்கு போகும், இதெல்லாம் அள்ளி மிஷினில் போட்டுறாத அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு துணியை பார்க்காமே மதியம் சொல்லிடுறாங்க. இப்போது இந்த சைடு இந்த துணியெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இதை கையிலே நம்ம வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு எடுக்கும்போது தான் பார்த்து எல்லாமே ஜென்ஸோட இன்னஸாக இருக்கும்போது அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி சொல்கிறத வச்சு ஒரு பிரச்சனை எப்படியும் பண்ணணும், ஏன்னா இவ கண்டிப்பாக செய்ய மாட்டா அப்படிங்கிறது ராஜலக்ஷ்மிக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இதை மதி பார்த்துட்டு இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே மலரும் பார்த்துட்டு இதெல்லாம் தப்பு அத்தை, இதை எதுக்கு அவளை செய்ய சொல்கிறீங்க, இதில் அவங்கவுங்க தானே துவைச்சிப்பாங்க, நான் கூட செஞ்சதில்லை, எதுக்கு மதி செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன மதி நானும் பார்த்துட்ருக்கேன், வர வர உனக்கு ரொம்ப தான் வாய் நீளுது, ரொம்ப அவ கூட சேர்ந்துட்டு நீயும் பேச கற்றுக்கிட்டியா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் போய் துவைக்க சொன்னால் எப்படி, இதெல்லாம் அவங்களே துவைச்சிப்பாங்களே, இதெல்லாம் துவைச்சி தானே இருந்துச்சு, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படின்னா துவைச்சிருந்ததை நான் எடுத்து பொறுக்கி போட்டு செய்ய சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் அப்படி சொல்லலை எல்லாருமே அவங்கவுங்க துவைச்சிப்பாங்களே அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்கவுங்களோட தான் நான் எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்து ஊற போட்டிருக்கேன்ல, இதை துவைச்சி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி என்னால் இதெல்லாம் துவைக்க முடியாது, மிஷினில் இருக்கதை நான் துவைச்சி போட்டுடுறேன், அதை என்னால் செய்ய முடியாதுன்னு மதியம் இங்கே ஒரே ஸ்டாண்டில் அப்படியே சொல்லிடுறாங்க. ஸோ நைட்டுக்கு சமைக்கிறதுக்கும் பார்த்தா இங்கே மலர் கிச்சனுக்குள்ளே போகும்போது வழக்கம் போல் திரும்பவே மதியவே அனுப்புகிறாங்க. இரு அவளே போய் செய்யட்டும், இங்கே வா உன் பொண்ணு என்னை போட்டு பாடாக படுத்துறா, அவளுக்கு ஹோம்ஒர்க்கெல்லாம் எனக்கு சொல்லித்தர தெரியல, அவள் ஸ்ருதியும் வந்துட்டு அவள் கிளாஸுக்கு படிக்க வேண்டியிருக்கு, நீ போய் அவளுக்கு பாரு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் இதை டிஃபனை செஞ்சு முடிச்சுட்டு வரேனே அப்படிங்கிறாங்க. அதான் அவருக்கு அல்ல அவள் பார்க்க மாட்டாளா, நீ போய் பாரு அப்படிங்கும்போது இங்கே மதியம் பார்த்துட்டு பரவாயில்லைங்க இட்லி சட்னி சாம்பார் தானே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி மதி ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு இங்கே பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே இவங்களும் செஞ்சு வச்சதுக்கப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு எல்லாருமே வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்த உடனே இங்கே எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு இது என்ன சாம்பார் இவ்வளோ தண்ணியாக வச்சுருக்கிற, இட்லி மேலே வச்சா அப்படியே ஓடி போயிடும் போல இருக்கே, எப்படி தான் இதை தொட்டு சாப்பிட்றது, சட்னி அதுக்கு மேலே வச்சுருக்க, உனக்குலாம் சமைக்கவே தெரியாதா, உங்கள் வீட்டில் இதை தான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு திரும்பவும் ஆரம்பித்த உடனே ராகவன் அப்படியே பார்க்குறாரு. லட்சுமி என்ன எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க, முதல்ல இட்லி ஆறி போயிற போது சட்னியை ஊற்று அப்படிங்கிறாரு. இதோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் டக்குன்னு போயிட்டு நான் தரேன் மாமா அப்படின்னு வாங்கிட்டு ஊற்றுறாங்க. இப்போது சாப்பிட ஆரம்பித்த உடனே திரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி அவள் சொல்லிட்டா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாக்கியராஜு டக்குன்னு சொல்லிடுறாரு. அதெல்லாம் தப்புமா, நீங்கள் எதுக்கு அதெல்லாம் துவைக்க சொன்னீங்க, எங்களோட இன்னஸை நாங்கள் தான் துவைக்கணும்னு அப்பாவே எங்களை தான் செய்ய சொல்லுவார், இதை போய் ஏமா நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜு சொன்ன உடனே இங்கே ஒரு மாதிரி ஆகிடுது லட்சுமிக்கு. என்னடா உங்கள் பொண்டாட்டி முன்னாடி அப்படியே விட்டு கொடுக்காம பேசணும்னு பேசுறியா அப்படிங்கிறாங்க. ராகவனும் உடனே பார்த்துட்டு இங்கே பாரு லட்சுமி இதெல்லாம் ஒரு பிரச்சனை நீ எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கியா, இதெல்லாம் அவன் வேலை தானே, அவனுங்களே செஞ்சுக்க மாட்டானுங்களா, இதை ஏன் அந்த பிள்ளைங்க தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி சொன்னோடனே ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே ஒரு மாதிரி உம்முனே உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே மதியும் மலரும் ஒரு மாதிரி நம்மகிட்ட சிரிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல மலருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாள் வாயை திறந்து பேசாத பாக்கியராஜ் ஒரு வழியாக வாயை திறந்து பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இங்கே உள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தா மலருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. பாக்கியராஜ் கிட்டே போயிட்டு ரொம்பவுமே அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறாங்க. சூப்பர் பாக்கியராஜ், முறையாக அவங்க அம்மாவை எதிர்த்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஒன்று பேசிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மலர், இது நியாயம் தானே, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் செய்யணும், அதுவும் அந்த பொண்ணை செய்ய சொன்னால் அதெல்லாம் செய்யுமா, நாங்கள் தானே எங்கள் இன்னர்ஸ் எல்லாம் துவைக்கணும், அதெல்லாம் தப்பு இல்லை, அதை தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. தப்போ ரைட்டோ இத்தனை நாள் இந்த வீட்டில் அவங்க நல்லா நாங்கள் செஞ்சுருந்தாலுமே தப்பாக குறை சொல்லுவாங்க
சொல்லும்போது நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லைல்ல, ஆனால் இன்றைக்கி கேட்டிருக்கீங்க, அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மலர், நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியராஜும் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ சுரேஷ் வந்துட்டு அங்கே ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே மதி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு ஏதாவது ஜாப் ஆஃபர் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் இப்போ பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே சுரேஷுமே மதியை பார்க்குறாரு. அதை மதியுமே கவனிக்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு ஒரு மாதிரி உம்முனே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே சுரேஷே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ஸ்டேஷனில் நடந்தது, அதுக்கு இவர் சொல்லி அனுப்புனது, இவருக்கு நடந்தது, அதுக்கு மதி திரும்ப அடித்தது, இவர் அடித்தது, எல்லாத்தையும் போட்டு அப்படியே யோசிச்சுட்டு நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவர் அதை ரியலைஸ் பண்ணுறாரு. சரி, இத்தனை நாள் நம்ம பேசாமல் இருந்துட்டோம், அவளும் பேசலை, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, நம்மளாவது பேசுவோம் அப்படின்ட்டு அப்புறம் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு மதி பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, மதியம் அம்மா சாப்பாடு நல்லா இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டே இருந்தாங்கல்ல, அது ஆக்சுவலாக உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க. அது எனக்கே தெரியும், நான் தானே சமைச்சேன், நான் டேஸ்ட்டு பார்த்து தான் செஞ்சேன், நல்லா தான் இருந்தது, ஆனால் அவங்க தான் குறை சொன்னாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்டேன்ல, நல்லா தான் இருந்தது சாப்பாடு, எனக்கு சாப்பிட தான் டைம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சாப்பாடு வேணான்னு வச்சுட்டு எழுந்திரிச்சு போனீங்க, உங்கள் அம்மா தான் சாப்பாடு பிடிக்காமல் எழுந்திரிச்சு போனீங்கன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, நீ தான் பார்த்தல, 2 வாட்டி எனக்கு கால் பண்ணிட்டாங்க ஸ்டேஷன்லேருந்து, அவர் எமர்ஜென்சி போயே ஆகணும், அதனால தான் நான் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன், ஆனால் எனக்கு வேலை மட்டும் இல்லைனா ஃபுல்லாக சாப்பிட்டு தான் போயிருப்பேன், நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படிங்கிறாங்க. அப்புறம் அப்படின்ட்டு இழுக்கிறாரு. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே விட்டால் என்ன அர்த்தம், பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ காலேஜுக்கும் இதுக்கும் வீட்டுக்குமே மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருந்த, வீட்டில் இருந்த ஒர்க் எல்லாமே நீ அவ்வளோவா செஞ்சதில்லை, இப்போ புதுசாக கிச்சனில் போய் நிற்கிறது உனக்கு செட் ஆகிக்கிச்சா அப்படிங்கிறாரு. என்ன திடீர்னு இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, புதுசாக போய் கிச்சனில் சமைச்சிருக்கியே அதனால் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, இன்றைக்கி செஞ்ச குழம்பெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது தான், எங்கள் வீட்டில் இந்த குழம்பெல்லாம் செஞ்சதே இல்லை, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, அப்படியே ஒன்று ஒன்றா செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. யார், எங்கம்மா சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு செய்ய தெரியாதுன்னு சொன்னேன், அதனால் இப்படி செய்யுன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி தான் செஞ்சேன், பத்தாததுக்கு நானும் கொஞ்சம் ஆன்லைனில் அப்படி இப்படி பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரி, ஆனால் நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் சொல்லும்போது கொஞ்சம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பரவாயில்ல, இந்த ஒருத்தனாவது நமக்காக நல்லா இருக்குன்னு சொன்னானே அப்படிங்கிற மாதிரி இங்கே மதி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மறுநாள் காலையில் பார்த்தா குளிச்சுட்டு வெளியில் வராங்க. வந்தால் மதி வந்துட்டு வெளில வரும்போது அங்கே மலர் கிச்சனில் இருக்கிறத பார்த்துட்டு நேராக அங்கே போகிறாங்க. போயிட்டு வா மதி, காஃபி குடிக்கிறியா அப்படிங்கிறாங்க. இருங்க நான் போடுறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் போட்டேன், நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காஃபியை கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு இருக்கும்போது நீ ஒன்று கவனிச்சியா, நேற்று இத்தனை நாள் நமக்காக பேசாத பாக்கியராஜ் நேற்றுக்கு எனக்காக பேசுனது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. நானும் கவனித்தேன், உங்கள் முகம் அப்போவே மாறிச்சு, சந்தோஷமாக இருந்துச்சுன்னு நானும் கவனித்தேன் அப்படிங்கிறாங்க. நானும் போயிட்டு பாக்கியராஜ் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனால் நிஜமாக நேற்று நீ செஞ்சது நல்லா இருந்துச்சு, பாக்கியராஜே சொன்னார், நைட்டு அதை டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்டார்ல, அப்போவே நல்லா தான் இருந்துச்சு குழம்புன்னு சொன்னார், இவங்க தான் சும்மா சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. அவரை மட்டும் சொன்னது இல்லைங்க, உங்கள் வீட்டுக்கார் சொன்னதோட இவரும் சொன்னார் அப்படிங்கிறாங்க. யார், சுரேஷ் சொன்னானா, என்ன சொன்னா அப்படிங்கிறாங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி தானே நீ சமைச்சிருந்த, நல்லா தான் சமைச்சிருந்த, எங்கள் அம்மா ஏதோ சொன்னாங்கன்னா அதெல்லாம் இது பண்ணிக்காத, நல்லா தான் செஞ்சுருந்தேன்னு அவரும் சொன்னார் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, சுரேஷ் அப்படிலாம் சொல்கிறானா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னது இல்லையா, நீங்கள் இவ்வளோ நாள் சமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மலர் பார்த்துட்டு, அதை ஏன் கேட்குற மதி, இத்தனை வருஷமாக நானும் சமைச்சிட்டு தான் இருக்கேன், அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிடிக்கும் எதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு பார்த்து தான் சமைப்பேன், ஆனால் எல்லாரும் சாப்பிட்டு கை கழுவிட்டு போகிறதோட சரி, ஒருத்தர் கூட இது நல்லா செஞ்சுருக்கீங்க, இது சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் ஒருத்தர் கூட இது வரைக்கும் என்னை பாராட்டினது இல்லை தெரியுமா அப்படிங்கிறாங்க. நானும் கவனித்தேன், நான் சமைச்சப்போ நல்லா இல்லைன்னு மட்டும் மலர் சமைக்கிற மாதிரி வரலன்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த வீட்டில் அதெல்லாம் ஏன் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு அப்ரிஷியேஷன் கிடைச்சா அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் தானே, அதெல்லாம் ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சொல்கிறாங்க. எங்கே இனிமேலாவது மாறுவாங்களான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மதி பார்த்துட்டு, எனக்கு என்னவோ இவங்கெல்லாம் மாறுவாங்கன்னு தோணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.